ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஷாப்பிங் விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாரிஸ்க்கு போனது ஷாப்பிங் விளாகை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ராடக்ட் வாங்கணும், பொருட்கள் வாங்கணும், ஆனால் எங்கே போகணுன்னு சிலருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பாரிஸ், சென்னை சென்ட்ரல்லேருந்து பாரிஸ் பஸ் கூட ஃப்ரீ தான். நீங்கள் போனீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லோரும் மகளிருக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டா ஃப்ரண்ட்டில் பேக் சைடு விட்டுருவாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் நடந்து முன்னாடி போகணும். சைடில் பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்முக்காக போங்க, ஏன்னா நடுவில் ஃபுல்லாக பஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பிளாட்ஃபார்முக்காக ஓரமாக போகும்போது நிறைய அந்த கடைங்க நிறைய இருக்கும். அப்படியே அந்த கடையோட எண்டிங் போயிடுங்க. டி நகருக்கே இங்கேருந்து தான் நிறைய விஷயம் சப்ளை பண்ணுறாங்க. பையர்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே விற்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஹோல்சேல் ஷாப்பு. ஸோ இங்கே போயிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய திங்ஸ் வேணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீட்டெயில் ஷாப்பு, ரோட் சைட் ஷாப்லாம் நிறைய இருக்கும். அப்படியே நடந்து இந்த எண்டிங்க்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிப்போ ஃபுல்லாக கவர் ஆகிடும். நான் வந்திருக்கேன், நடந்து காமிச்சிருக்கேன். எதிர்க்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் தெரியுது, அதை அடையாளமாக வச்சுக்கோங்க. அப்படியே நடந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினீங்கன்னா நேராக போனால் போலீஸ் பூத் இருக்கும், பூக்கடை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். எல்லாமே நம்ம ஆப்போசிட் சைடு தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 ரோடு பிரியுது இல்லையா? புதுசாக யாராவது போனாலும் இல்லை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 ரோடு பிரியுது, அதுக்கு ஆப்போசிட் ரோடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியா. நீங்கள் ஃப்ரூட்ஸு, பூவு, இது உள்ளே போனோம்னா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். குடோன் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் பந்தர் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் க்ரீட்டிங் கார்ட்ஸு, குழந்தைங்களுக்கு பர்த்டே க்ரீட்டிங்ஸ், கல்யாண பத்திரிக்கைலாம் போடணுன்னா அந்த ஸ்ட்ரீட்டே போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி கடையாக இருக்கும். அடுத்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடோன் ஸ்ட்ரீட்லாம் பார்த்திங்கன்னா பழங்கள் நிறைய இருக்கும். அது போல் அடுத்து பூக்கடை தெருன்னு ஒன்று இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நான் பூக்கடை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் கடந்து கொஞ்சம் உள்ள என்எஸ்கே போஸ் ரோடு வந்துட்டிங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு நாராயண முதலி ஸ்ட்ரீட். கரெக்டாக 10 o'clock மேலே தான் இங்கே எல்லா ஷாப்புமே ஓப்பன் பண்ணுவாங்க. நான் 9:30க்கே போயிட்டேன். ஸோ ஸ்டேஷ்னரி கூட பல்க் பர்ச்சேஸ் தான் இங்கே ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே குட்டி குட்டி கடைங்கள்லாம் இருக்கும், ரீட்டெயில் ஷாப்லாம் இருக்கும். நீங்கள் அதை தேடி அங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேக் எல்லாம் கிடைக்கும், லன்ச் பேக்கு, கோல்ட் பேக்கு, எல்லா பேக் ஐட்டம்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, லன்ச் பாக்ஸு. நம்ம மீஷோலலாம் ஆர்டர் பண்ணுவோம், வாங்குவோம். ஆன்லைனில் 10 ரூபா கம்மியாக கிடைக்கிது, வீட்டுக்கே டெலிவரி கொடுக்குறாங்கன்னு நினைப்போம். ஆனால் நம்ம நேரில் போய் ஒரு பொருளை பார்த்து நல்ல குவாலிட்டியான்னு செக் பண்ணி வாங்கினா நமக்கு திருப்தியாக இருக்கும். 10 பொருள் காட்டுவாங்க, அதில் ஒரு பொருளை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், லன்ச் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் போய் நேரில் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வீட்டுக்கு டெக்கரேஷனுக்காக தொங்க விட்டுருக்காங்க இல்லையா? இதை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் அழகாக தோரணம் மாதிரி நீங்களே வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கூட இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். வீக்கிள்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போவாதீங்க. இங்கே எலக்ட்ரிக்கல் லைட், அந்த ஒயர் ஸ்ட்ரிப் லைட்லாம் நம்ம பூஜை ரூமில் ஒட்டுவோம்ல, அந்த லைட் ஐட்டம்ஸ்லாம் கூட, அந்த லைட் ஐட்டம்ஸ்லாம் இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நிறைய இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பேக்லாம் நம்ம டி நகர் போகிறத விட இங்கே ஹோல்சேலில் இவங்க ஹோல்சேலில் வாங்கி நமக்கு ரீட்டெயிலில் வெளியே விற்கிறதுனால ஒரு 50 ரூபா தான் நமக்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரீட் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பல், பேகு, கிளச்சஸ் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த கோயில், நான் சென்னை பெருமாள் கோயில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இதோட என்ட்ரன்ஸில் தான் இங்கே இருக்கும். நான் இங்கே தான் லன்ச் டவல் வாங்கினேன். ஒரு டவல் 25 சொன்னார். நான் 20 rupeesனு கேட்டு 5 டவல் 100 rupeesக்கு லன்ச் டவல் எல்லாம் வாங்கினேன். 30, 40ன்னு ரேஞ்ச் வைஸு, சைஸ் வைஸாக இருக்குது. நான் மோஸ்ட்லி டி நகருக்கு இப்போ போகிறதே இல்லை, ஏன்னா இங்கேயே எல்லா பொருட்களும் அவைலபிள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தென் பண்ணுற அனைத்துமே, வீட்டு டெக்கரேஷன் திங்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஒன் டைம் விசிட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். சென்ட்ரல்லேருந்து இறங்கி பஸ் ஏறி நீங்கள் பூக்கடைன்னு நீங்களாலே விட்டுருவாங்க. இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா 20 rupees தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே தான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் நிறைய ஐட்டம் நான் இங்கே தான் வாங்குவேன், ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். இந்த பூக்கடை பார்த்தாலே தெரியும், இங்கே மாலை, ஜடை, பூ எல்லாமே நிறைய இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ இது உள்ளே நம்ம போயிட்டோம்னா சேராக வாங்கலாம். கிலோ கணக்கில் நம்ம பூ வாங்கலாம். நான் 1/4 கிலோ ரோஸ் எப்பவுமே 30 ரூபான்னு வாங்குவேன். இந்த டைம் பூ விலை ஏறிடுச்சு. சாமந்தி பூ எல்லாமே கிலோ பார்த்திங்கன்னா 80 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம 1/2 கிலோ 40 ரூபா, 1/4 கிலோ கூட 30 ரூபா, 20 ரூபாய்க்குலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் சீசனுக்கு ஏற்றப்பல. ஸோ இப்போ பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நான் ட்ரெயினில் ஒரு டைம் ட்ரெயினுக்கு காலியாக இருக்கும். நமக்கு சென்ட்ரல்லேருந்து வீட்டுக்கு வரணும்னா 1 hour ஒன்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்குது. நான் அந்த டைம் எனக்கு ஷெட்யூல் தெரியுன்றனால அந்த கரெக்ட் டைம் நான் போயிட்டு வந்துடுவேன். இந்த லன்ச் டவல் தான் நான் பசங்களுக்கு ஸ்கூலுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ 5 டவல் 100 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல கிளாத்து சூப்பராக இருந்தது. 5 கலர் எடுத்துகிட்டு வந்தேன்.
ஒரு காட்டன் கர்ச்சிஃபே 15 ரூபான்றாங்க. இது நல்லா இருக்குது, நல்லா கிளாத் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக 25-30 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா 10 ரூபா கம்மியாக கிடைக்குதுன்னா நான் பார்த்து தான் வாங்குவேன். அதேமாதிரி பூவுமே நான் எப்போ போனாலும் வாங்காமல் வரமாட்டேன். கண்டிப்பாக பூ வாங்கிட்டு வாங்க. சாமி ஃபோட்டோக்கும் போடலாம், நம்மளும் டெய்லி ஒரு ரோஸ் வச்சுக்கலாம். இந்த ரோஸ் 1/4 கிலோ 40 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே கொஞ்சம் 30 ரூபாய்க்கே கிடைக்கும், இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பூ வந்து நான் நிறைய சாமி ஃபோட்டோக்கு போடுறதுக்கு நீங்கள் வேணுன்றவங்க அங்கே போய் வாங்கி பல்காக ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரம் 3 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீஷோவில் நான் வாங்குறதே கிடையாது. இந்த விளக்கு ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா 1 10 ரூபான்னா கூட இதில் 6 ஸ்டிக்கர் இருக்குது. எனக்கு ஒரு 40 ரூபாய்க்கு தான் கொடுத்தாரு. இந்த கரண்டி எல்லாமே வந்து ஈச் வந்து 25 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 கரண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேஷ்னரி எல்லாமே கடைக்காக பர்ச்சேஸ் பண்ணது. இது எல்லாமே பல்க் பர்ச்சேஸ். ஒரு 3000 ருபீஸ் இருந்தால் நம்ம ஃபுல்லாக போய் பல்காக பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லாமே பார்த்தா தெரியும், டசன் கணக்கில் தான் வாங்கணும். அதுக்கு பேர் தான் ஹோல்சேலு. இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஷாப்பிங் போனோன்னா பாரிஸ் சைட் போய் விசிட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம பிளாக் வீடியோ, ஷாப்பிங் வீடியோ, நிறைய பூஜா வீடியோஸ்லாம் போடுவேன். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.